Hello friends, welcome back to கதம்ப சமையல். இன்னைக்கு நம்ம கதம்ப சமையல்ல சுக்கு டீ எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. கடையில எல்லாம் பவுடர் வாங்காம நாமளே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் கீழ இருக்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஷோ நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு வாணல் வச்சுக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் மல்லி இத போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துக்கிற அளவுகள் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமான அளவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வறுப்படணும், லைட் ப்ரௌன் கலரில் மாறணும், நல்லா வாசமாக இருக்கும். நல்லா அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் சுக்கு வந்து நீங்கள் கடையிலே கிடைக்கும், நீங்கள் அது வாங்கி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட சுக்கு இல்லை அப்படின்னா இஞ்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சுக்குன்றதுனால நான் இது கூடவே நான் அதை கலந்துக்கிறேன். பாருங்கள், 1/2 இன்ச் அளவுக்கு சுக்கு சேர்த்து இது சும்மா ஒரு 2 பெரட்டுனாலே போதும். இதே உங்ககிட்ட சுக்கு இல்லை, இஞ்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் மல்லி வந்து வாணல்லேருந்து எடுத்துட்டு இஞ்சி வந்து தனியாக போட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கணும். அவ்வளோதாங்க இதுக்கும் அதுக்கு வித்தியாசம். இப்போ இது வறுப்பட்டாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு கிண்ணம் வச்சுட்டு அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இந்த தண்ணி வந்து கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறத இந்த மாதிரி போட்டு தட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுக்கு போட்டு தட்டிக்கலாம். சும்மா லைட்டாக ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லி போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டோனாக்கா சுக்கு வந்து அந்தளவுக்கு இடிப்படாது. அதனால் சுக்கு போட்டு தட்டிட்டு அது கூடவே மல்லியை போட்டு இடிச்சிக்கலாம். ரொம்ப வந்து இடித்து பவுட்ரு மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். மல்லி வந்து சும்மா ஒன்றும் பாதியமாக உடஞ்சாவே போதும். அதுவே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பவுட்ரு வந்து நான் வந்து டெய்லி தான் நான் செஞ்சு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நான் ரெடி பண்ணிக்கிறேன். பட் டெய்லி எனக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி பவுட்ரு பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் எப்போ டீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ தண்ணி சூடு பண்ணி இதில் 1 டீஸ்பூன் மட்டும் பவுடரை சேர்த்து நீங்கள் அப்படியே வந்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். பட் நான் ப்ரிஃபரபிளாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸஸாக நிறைய பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு டீ வந்து வாசமாக இருக்காது. அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடித்த மல்லியும் சுக்கையும் வந்து நம்ம தண்ணியில் சேர்த்தாச்சு. இது கூட 1.5 டீஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். பனங்கற்கண்டு சேர்க்கும் போது அதோட வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பனங்கற்கண்டு இல்லாதவங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த ஸ்வீட் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பனங்கற்கண்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இது நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் வந்து இறங்கி வரும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் சுக்கு டீ வந்து இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நமக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம செஞ்சோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இனிமேல் நம்ம கடைகள்லாம் அந்த பவுடர்லாம் வாங்கி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டாம். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்லேயும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்மளோட இன்ஸ்டன்ட் சுக்கு டீ ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிங்க் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.